ஸ்ரீ குருப்யோ நமக. 18 சித்தர்கள் பாதம் போற்றி எனது குருநாதர்களின் பாதங்களை வணங்கி எனது அன்னை முத்தால பரமேஸ்வரியின் பாதத்தை வணங்கி நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஷியாமளா நவராத்திரி 2025. நமக்கு தெரிந்த நவராத்திரி எல்லாமே சாரதா நவராத்திரி, புரட்டாசி மாதத்தில் அனுஷ்டிக்கப்படக்கூடிய நவராத்திரி மட்டும்தான் உலகில் பாதி பேருக்கு தெரியும். ஆனால் வேதங்கள்லேயும் சாஸ்திரங்கள்லேயும் கொடுக்கப்பட்டுள்ள நவராத்திரிகள் 4. ஒன்று ஷியாமளா நவராத்திரி, மற்றொன்று வசந்த நவராத்திரி, அடுத்து ஆஷாட நவராத்திரி, அடுத்து சாரதா நவராத்திரி. அதில் தை மாத அமாவாசைக்கு பின்பு வரக்கூடிய நவராத்திரி ஷியாமளா நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷியாமளா தேவி என்பவள் யார் அப்படின்னா, லலிதா மகா திரிபுர சுந்தரியின் கரும்பு வில்லிலிருந்து தோன்றியதால் இவளை ஷியாமளா என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஷியாமளா தேவி மாதங்கி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா, இவரோட தந்தை மதங்க மாமுனிவர். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு இன்னொரு பெயர் ஷியாமளா தேவி அப்படின்றது இருக்குது. அதனால் மதுரையில் மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் இந்த ஒரு நவராத்திரியானது அதிவிசேஷமாக கொண்டாடப்படும். மதுரையில் தினந்தோறும் அம்பிகைக்கு ஒரு கால பூஜையில் ஷியாமளா அவதாரமானது இருக்கும். அதனால் அம்பிகையை வழிபட்டு நம் நல்லருள் பெற வேண்டி இந்த ஷியாமளா நவராத்திரி 9 நாட்களும் நமது அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று அம்பிகையின் அருள் பெறுமாறு நண்பர்களையும் பக்தர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஷியாமளா தேவி என்பவள் யார், எதற்காக இவளை வணங்க வேண்டும், இவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஷியாமளா தேவி என்பவள் வாக்குக்கு அதிதேவதையானவள், இசையில் பிரியமானவள். இசையால் வசமாக இதயமுண்டோ அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடலுக்கு தகுந்த இவளை இசையாலே மயக்கி நமக்கு தேவையான காரியங்களை சாதிச்சுக்கலாம். அம்பாள் உபாசகர், ஸ்ரீவித்யா உபாசகர் அனைவருமே இந்த 4 நவராத்திரிகளையுமே அனுஷ்டிப்பார்கள். அதே மாதிரி வாக்கு சித்தி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த ஷியாமளா தேவியை வணங்கிட நிச்சயமாக வாக்கு சித்தியானது நமக்கு கிடைக்கும். பேச்சு திறன், இயல், இசை, நாடகம் இந்த இடங்களில் இருக்கக்கூடியவங்க இந்த ஷியாமளா தேவியை வணங்கிட நிச்சயமாக நமக்கு அருள் புரிவாள். கல்வியில் மந்த நிலையில் இருக்கக்கூடியவள் இந்த ஷியாமளா தேவியை வழங்கிட நிச்சயமாக அருள் கிடைக்கும். அதனால் ஷியாமளா தேவியை நன்றாக போற்றி துதித்தால் கல்வி, செல்வம், புகழ் அனைத்தும் கிடைத்து வாழ்க்கையில் நல்லதொரு வாய்ப்புகளை பயன்படுத்தி வாக்கு சித்திகளை பெற வேண்டும்னு நண்பர்கள்ட்ட கேட்டுக்கிறேன். இந்த ஷியாமளா தேவியை பார்த்திங்க அப்படின்னா, கையில் கிளியுமே வச்சுருப்பா, வீணை வச்சுருப்பா, அங்குச பாசம், கரும்பு, தாமரை. பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜேஸ்வரிக்கு ரொம்ப பிடித்தமான தேவிகள் இவங்கெல்லாம். இவங்களை கேட்டுருத்தா லலிதா பரமேஸ்வரி நமக்கு எல்லா விஷயங்களுமே அனுகிரகம் செய்வாள். லலிதா பரமேஸ்வரிக்கு வலது புறத்தில் இருக்கக்கூடிய தேவி இந்த ஷியாமளா தேவி, இடதுபுறத்தில் இருக்கக்கூடியவர் மகாவாராகி. அதனால் இந்த லலிதா திரிபுர சுந்தரிய அருள் கிடைக்கணும் அப்படின்னா, அந்த ஷியாமளா தேவியும் வராகியும் நமக்கு அனுகிரகம் செஞ்சால் மட்டுமே லலிதா மகா திரிபுர சுந்தரியின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். ஷியாமளா தேவியை போற்றி துதித்து இந்த 9 நாட்களும் நமது வாழ்வில் நல்லருள் பெற வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஷியாமளா தேவி நவராத்திரியானது விருதுநகர் மாவட்டம் சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் அமர்ந்த அருள்பாலிக்கும் நலமருளும் தேவி ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் நாளை மாலை மகா கணபதி பூஜை, லலிதா சகசரநாம பாராயணத்துடன் ஆரம்பமாகப்பட்டு 9 நாட்களும் சிறப்பு பூஜைகளும் சிறப்பு அபிஷேகங்களும் அம்பிகைக்கு நடைபெறும். அதனால் பக்த கோடி பெருமக்கள் அந்த ஷியாமளா நவராத்திரி பூஜையில் கலந்து கொண்டு
அம்பிகையின் அருள் பெறுமாறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்ரீ ருத்ரா அருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். இது போக இன்னும் நமது யூடியூப் சேனலில் சித்தர்களை பற்றியும் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் மீனாட்சி அம்மன் அனைத்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட அனைத்து பூஜா விதங்களையும் போட்டு கொண்டிருக்கேன். அதுபோக நமது ஆலயத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விசேஷங்களும் இனிமேல் பூஜை முறைகளையும் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பக்தர்கள் அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வெளியூரில் இருக்கிறவங்க இதை மூலயமா பார்த்து அனுக்கிரகம் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.